பார்த்தோம்னா திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சி போகிற ரோட்ல வானாபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்லேருந்து பரையாம்பட்டு போகக்கூடிய வில்லேஜில் நடுவில் ஆயன்மலை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. இந்த மலைக்கு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட், இவ்வளோ நிம்மதியா இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மலையில இருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு ஊரும் தெரியாது, 4 பக்கம் மலை மட்டும்தான் தெரியும். விஷுவல்ஸ் பார்ப்பீங்க, அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த பெருமாள் கோயில என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பெருமாள் கோயில விசேஷம் தான். இடத்துக்கு வந்தோம்னா அவ்வளோ நிம்மதியா இருக்க முடியும், அவ்வளோ பீஸ் ஆஃப் மைண்ட், அவ்வளோ ரிலாக்ஸா ஜாலியா இருக்கும். இந்த வழக்கமா இருக்கக்கூடிய எல்லா பெருமாள் கோயிலையும் இருக்கக்கூடிய வழக்கமான உற்சவம் இங்க நடக்கும். ஏகாதசி விசேஷம், புரட்டாசி மாசம் 5 புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா விசேஷம். அதுல 3வது சனிக்கிழமை இந்த கோவில்ல பெஸ்டிவலா திருவிழாவா செலிப்ரேட் பண்றாங்க. இந்த கோவில்ல வந்து நின்னுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல நிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அவ்வளோ க்ரௌட் இருக்கும். புரட்டாசி சரிங்க, வைகுண்ட ஏகாதசி இங்க பண்றாங்க. ஸோ சொர்க்கவாசல் இருக்கு, வைகுண்ட ஏகாதசிங்கிறது சிறப்பா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மலை மேல இருக்கிறதால தென் வந்து ஒரு 50 படிக்கட்டு மேலே ஏறி வரா மாதிரி இருக்கும். ஃபுல்லா வண்டியில வந்துடலாம், கார்ல வந்துடலாம், ஒரு இடத்துல நின்றுட்டு அங்கிருந்து ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறி தான் இந்த சன்னதிக்கு வரணும். சன்னதிக்கு வந்தோம்னா லட்சுமி நாராயண பெருமாள் ரொம்ப அருமையா இருக்கா. சேவிச்சோன்னா அவ்வளோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தோடனே சந்தோஷம், ஆனால் அந்த பெருமாள் சேவிச்சா கேட்கவே வேண்டாம். அவசியம் திருவண்ணாமலைக்கு நீங்க வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி டிராவல் பண்ணி இங்க வாங்க. இது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும்.